திருச்சிற்றம்பலம். போன பதிவில் நம்ம பார்த்தோம் சமயம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது சமயம் அப்படின்னா அந்தந்த காலத்திற்கு அந்தந்த இடத்திற்கு தேவையானபடி நெறிகளை அமைச்சு இறைவன் கொடுத்தாரு. அந்த நெறிகளுக்கு தான் சமயம் அப்படின்னு பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது எல்லா நெறிகளும் இறைவனால் தான் வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா ஏன் ஒவ்வொரு சமயம் வேற வேற விதமாக சொல்லுது அப்படிங்கிறது இன்னைக்குள்ள கேள்வி. எல்லா சமயங்களும் இறைவனால் தான் வகுக்கப்பட்டு இருக்கு அப்படி இருந்தால் ஏன் ஒவ்வொரு சமயமும் வேறு வேறு கொள்கைகளை சொல்லுகிறது? இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, ஒரு கல்வி சாலை, ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே படிக்கிற மாணவர்களுடைய தகுதிகளுக்கும் அங்கே படிக்கிற மாணவர்களுடைய விருப்பங்களுக்கும் ஏற்ப பலவிதமான பாடங்கள் அமைத்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுபோல உயிர்களும் பல விதமாக இருக்கு. அந்த உயிர்கள் இருக்கிற பல விதமான தகுதிகள், அவங்களுடைய பக்குவ நிலைகள், அதற்கு ஏற்றாற் போல அந்த உயிர்களுடைய தகுதிக்கும் அதுகள் இருக்கிற இடங்களுக்கும் ஏற்றாற் போல பல சமயங்களில் பல நெறிகள் மூலமாக இறைவன் இதை அமைச்சு சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் விவரங்கள் முழுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பதிவில் அடுத்த கேள்வியுடன் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.